வீட்லேயே நான் பன்னீர் எப்படி ரெடி பண்ணேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? பன்னீர் செய்ய 2 ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். ஆவின் ஆரஞ்சு மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கங்க. பால் நல்லா காஞ்சி கொதிச்சதும் அதை சிம் பண்ணிக்கங்க. இந்த பாலை திரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் லெமனுக்கு பதில் வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். வினிகர் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா சாஃப்டாகவே உங்களுக்கு வரும். கட் பண்ண லெமனை இந்த பாலில் பிழிஞ்சு விடுறேன். இப்போ சிம்மில் வச்சு கொதிக்க விடுறேன். நல்லா கொதிச்சு தயிர் போல் திரிஞ்சு வரும். பாருங்க, பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விடுங்க. நல்லா ஆறி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஒரு பவுலில் வெள்ளை துணியை விரித்து அதில் ஊற்றி எக்ஸஸான வாட்டரை நல்லா பிழிஞ்சு இந்த துணியை நல்லா இறுக்கமாக முடி போட்டு கட்டிக்கிறேன். ஒரு பவுலில் வச்சு அதுக்கு மேலே வெயிட்டுக்கு ஒரு கல்லையும் வைக்கிறேன். அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா 1 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி நல்லா வடிஞ்சு உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் செய்த ஹோம்மேட் பன்னீர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நான் அந்த வெயிட்டை எடுக்கிறேன், பிரித்து காட்டுறேன். பாருங்கள், நான் செய்த ஹோம்மேட் பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக கடையில் கிடைக்கிற மாதிரி வந்திருக்கு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பன்னீரை கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பன்னீரை யூஸ் பண்ணி நான் செய்த ரெசிபியை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.